அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தாங்க இந்த வீடியோ. நீங்கள் சவுதி அரேபியாவில் வாகனம் ஓட்டுறவா இருக்கீங்க, ஹவுஸ் டிரைவராக இருக்கலாம், பஸ் டிரைவராக இருக்கலாம், ஏதோ தனியாக பிரைவேட் டாக்ஸி ஓட்டுறாளாக கூட இருக்கலாம். உங்களுக்கு தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த தவறுகளை நீங்கள் செய்யாதீங்க. செஞ்சீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 1000 2000 ரியாலு கணக்காக அபராதம் விதிக்கிறாங்க. வீடியோ முழுசாக பார்த்து விழிப்புணர்வாக இருந்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சவுதி அரேபியா சம்பந்தமான சட்டத்திட்டங்கள் வேலைவாய்ப்புகள் நீங்கள் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம். இந்த சட்டம் ஏற்கனவே வந்த சட்டம் தாங்க. இருந்தாலும் மக்களுக்கு விழிப்புணர்வுக்காக மறுபடியும் 2026 புது வருடத்தில் அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் வாகனத்தில் ஓட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வாகனத்தில் இஸ்திமாரில் எவ்வளோ பயணிகள் ஏற்றி செல்லலான்னு அனுமதி கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ ஆளுகளை தான் நீங்கள் ஏற்றணும். அதுக்கு மீறி நீங்கள் பயணங்களை ஏற்றிட்டு போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 1000 ரியால் முதல் 2000 ரியால் வரைக்கும் அபராதம் விதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் நண்பர் ஒருத்தருக்கு அபராதம் விழுந்திருக்கு. அதனால தான் இந்த வீடியோவை நம்ம இப்போ பதிவிடுறோம். அதே போல சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய வாகனம் எந்த வாகனமாக இருந்தாலும் சரி, அனுமதி இல்லாமல் எந்த ஒரு எழுத்துக்களுமே எழுதக்கூடாது. நண்பர் ஒருத்தர் காரில் மாஷா அல்லா அப்படின்னு தான் எழுதியிருக்காரு ஒரு சைடில். அப்படி எழுதுனுக்காகவும் அவருக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 375 ரியால் அபராதம் போட்டிருக்காங்க மக்களே. அதனால மக்களே, நீங்கள் உங்கள் காராக இருந்தாலும் சரி, பிரைவேட் காராக இருந்தாலும் சரி, இல்லை கஃபிலோட காராக இருந்தாலும் சரி, எதுவுமே எந்த விதமான ஸ்டிக்கரோ எழுத்துக்களோ எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எழுதுங்கிற பட்சத்தில் அதுக்கு முன் அனுமதி தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால மக்களே விழிப்புணர்வாக இருந்துக்குங்க. உங்கள் காரில் இந்த மாதிரி ஏதாவது எழுதியிருந்து அப்படின்னா முன்னாடியே உங்கள் கஃபில்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் நமக்கு அடிச்சதுக்கப்புறம் ஓம் பிரச்சனை ஒன்னாலதான் ஆச்சுன்னு நம்ம சம்பளத்தில் பிடிச்சிக்கிற போகிறாங்க. பார்த்துருங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் இது போல சவுதி அரேபியா தகவலுக்கு வேற ஒரு சந்திப்போம்.